Hello everyone, welcome to Right Tech. 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் சாம்சங் கேலக்ஸி லான்ச் பண்ணியிருக்கிற M12 மொபைலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பட்ஜெட் வேரியண்ட்டாக இருந்தாலும் இவங்க கொடுத்துருக்கிற ஒரு ரெண்டு வேரியன்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜுக்கு வந்து 10,999 ப்ரைஸ்லையும் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து 13,000 ப்ரைஸ் ரேஞ்சிலும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்டகாசமான மொபைல். இந்த மொபைலில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இந்த மொபைலோட பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ள மொபைல் ரேப் பண்ணி பாலி கவரில் ரேப் பண்ணியிருக்காங்க. சேஃப்டியாக இருக்குது. உள்ள ட்ராவல் அடாப்டர் அப்படின்னு சொல்லி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 15W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. தென் டைப் சி கேபிள் இருக்குது. அண்ட் சிம் எஜெக்டர் டூலை அழகாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டும் உள்ள இருக்குது. ஓகே, இந்த மொபைலோட பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கலாம். இந்த மொபைலோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் குட் திங். அண்ட் சார்ஜர் டைப் சி போர்ட் வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கரும் இதில் பாட்டம்லேயே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. தென் டாப்பில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கோட வருது. தென் ரைட் சைடில் எப்பவும் போல் வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் ஆன் பட்டன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. ஸோ உங்களுக்கு தனியாக ஸ்கேனர் ப்ரொவைட் பண்ணாமல் பவர் ஆன் பட்டன்லேயே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே ஸ்லாட். அந்த சிம் ட்ரே ஸ்லாட்டில் வந்து நமக்கு 2 நேனோ சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெடிகேட்டட் ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜும் ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மொபைலோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 3 அட்ராக்டிவான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்ராக்டிவ் பிளாக், எலிகன் ப்ளூ, ட்ரெண்டி எமரால்ட் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த மொபைலை பூட் அப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 சாம்சங்கோட 1UI தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலை பவர் அப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 8nm ப்ராசஸர் ரொம்ப ஸ்மாலாக இருக்கனால மொபைல் லிட்டில் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. வித் சிப்செட் வந்து Exynos 850 கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட ஸ்பெஷலைஸ்டு சிப்செட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட ஓவரால் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 inches. அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து TFT LCD டிஸ்பிளே தான், HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் இதனோட ரிஃப்ரெஷ் ரேட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பட் ஓவராலாக டிஸ்பிளே அண்ட் ஸ்க்ரீன் பாடியோ ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 81% இது பாடி கவர் பண்ணுது. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க, திக்காக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இதில் டாப்பில் எந்த சேஃப்டி ப்ரொடெக்ஷன் கொடுக்கல அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த 4GB RAM மொபைல் வந்து LPDDR4X RAM யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64GB ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் தனியாக எக்ஸ்பேண்டபிள் அப் டு 1TB வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ டெடிகேட்டட் ஸ்லாட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட அட்டு பெஞ்ச் மார்க் ஸ்கோரை கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மொபைலுக்கு ஒரு மாஸான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. 6000 mAh லித்தியம் அயான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லான இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். 15W அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. பட் ஓகே, இந்த மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு 15W சார்ஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரைட், இப்போ நமக்கு ஃபேவரட்டான கேமராவில் வருவோம். அழகாக குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. டீசெண்டான இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சாம்சங்கோட இந்த கேமரா செக்மெண்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் 5MP அல்ட்ரா வைட் கேமரா அண்ட் 48MP வைட் ஆங்கிள் கேமராவும், ரைட் சைடில் 2MP மேக்ரோ அண்ட் 2MP டெப்த் கேமராவும் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு LED ஃப்ளாஷ் லைட்டு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஓகே, இவ்வளோ அட்டகாசமான ஒரு பேக் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. தென் இதனோட ஃப்ரண்ட் கேமரா செட்டப் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா வந்து 8MP ஒரு பிரைமரி வைட் ஆங்கிள் கேமரா செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், இந்த மொபைலோட SAR வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.1 தான் இருக்குது. கண்டிப்பாக இது நம்ம ரேஞ்சுக்குள்ளே வருது. ஸோ டூயல் 4G சப்போர்ட் ஓல் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வருது. ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் பண்ணுது. வைஃபை காலிங் ஃபெசிலிட்டி இருக்குது. தென் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, சாம்சங் கொடுத்துருக்கிற இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 10,000 ரூபாய் ரேஞ்சில் அட்டகாசமான ஃபீச்சர்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரைட் நண்பர்களே, இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இந்த மொபைலில் என்னென்ன ட்ராபேக் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை காத்திருங்கள்.